Definitely, நான் கேம் சேஞ்சரை மாத்த போதில்லை. இட் இஸ் கோயிங் டு பி சஞ்சு சாம்சன் with a spark காமிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி couldn't convert it to big score. I am still feeling that is going to get a 70 here. ஒரு 70 or 41 balls கண்டிப்பா இருக்கு. I am picking சஞ்சு சாம்சன். அங்க Hello all, வணக்கம் and welcome to T20 World Cup review. செமிஃபைனல்ஸ் போறோம் கன்ஃபார்ம். சேட்டா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி, அதாவது அவரோட வாழ்க்கையில அஜித் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு தான் அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு ஒரு ஃபிட்டிங்கான ஆளு சேட்டா. வணக்கம் பீடாக், வெல்கம் டு த ஷோ. ஜஸ்ட் டேக் இட் ரைட் அவே. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸு. ஒரு நம்ம சேட்டன் அடிச்சிருக்காரு, ரொம்ப மனசே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேட்ச் பார்க்கறதுக்கு. அப்ப கூட நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணாங்களே ட்வீட்ல, 13 மேட்ச் அவர் அடிக்கல, அதுக்கப்புறம் இப்ப அடிச்சது பெருசா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அப்படின்னு நிறைய பேர் இருக்கதான் இருக்காங்க. Single-handedly, he has taken India through to semi-final. That is an absolute bottom line. Any win is a team game comprising 11 players, whether they perform or not. It is a team sport. அப்படிங்கும்போது ஒன் மேன் ஹஸ் டேக்கன் இட் ஆல், கர்ப்ட் இஸ் நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ், பிளேட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிளேட் வித் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் பிளேட் பிரில்லியன்ட்லி. என்னோட ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்தியா ஷுட் ஹவ் பேட்டட் ஃபர்ஸ்ட். இந்தியா பேட்டிங் ஆடிந்தான்னா 240 முதுகுல டின் கட்டி நடு கடல்ல இறக்கியிருப்பாங்க. இன்னொரு அன்பர் ஒருத்தர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாரு, ஓகே பீடா வெஸ்ட் இண்டீஸ் 220 அடிச்சாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க, இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு. ரஜினி சார் சொல்ற மாதிரி சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். 2001 இந்த நம்பருங்க பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, அனுபவத்துல சொல்றேன், சொன்னா கேட்டுக்கோங்க. ஓகே, இந்த வெஸ்ட் இண்டீஸ் போலிங் வச்சுட்டு எந்த டார்கெட்டையும் அவங்களால டிஃபெண்டே பண்ண முடியாது. தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். இங்க ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் என்ன சொன்னோம்? 192. 192. If you remember, West Indies எவ்வளவு அடிச்சாங்க? 195. They got 3 runs more than the average winning score. But West Indies average winning score என்ன சொன்னோம்? 220. Only if West Indies can score 220, they've got a chance. என்னோட ஒரே வருத்தம், இந்தியா டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டது. ரெண்டாவது தப்பு என்ன பண்ணாங்கன்னா, அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போடக்கூடாதுன்றத ரூலை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஹெட்மயர் வந்து அடிச்சிருவாரோன்னு பயந்துன்னு அக்ஷர் பட்டேலுக்கு பவர் பிளேல போலிங் கொடுத்தாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலரை வச்சு நீங்க வந்துட்டு போலிங் போட்டிருந்தீங்கன்னா நட்டு காண்டிருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு கேட்ச வேற விட்டார் அபிஷேக் சர்மா. அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு கடவுத்கஜன் டீம், ரொமாரியோ ஷெப்பர்ட் பேட்டிங் ஆடல, மேத்யூ போர்ட் பேட்டிங் ஆடல, அகில் கேன் பேட், மோட்டி கேன் பேட். அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணிருக்கணும்? they should have gone for the kill with 6 overs of fast bowling, then stifle them with both Varun Chakravarti right on the 7th over and Akshar Patel on the 8th over. No matter what, whether it is going to be Etmire or no matter what, ஒன்னே ஒன்று கரெக்டா சொன்னேன், வெஸ்ட் இண்டீஸ் should drop Brandon King. They have to open with Roston Chase. They have to bring Akil Hussain in. ரெண்டாவது நான் யோசிச்சது என்னன்னா, டபுள் ஸ்பின் அட்டாக் கொண்டு வருவாங்கன்னு. அந்த ஒரு தப்பு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க சொன்னீங்க அபிஷேக் சர்மா has got lot of chances to get out Akil Hussain. You are spot on that assessment. Where West Indies failed is, unless otherwise they are not going to capitalize on the power play big time. Even though என்னோட அல்கோரிதம் படி India was behind, it should have been the spin of Roston Chase and Akil Hussain. You don't have match winners with the ball. Matthew Ford has been excellent in power play with economy. In the batting lineup, consider your bowling, where we spoke about Shamar Joseph only bowling after 10 overs. You don't have the killer instinct. You don't have the teeth in your bowling to get them out. The only way of stifle them is to bowl spin up front. அதையும் இங்க எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம் அப்படின்னா, the team which is going to bat from overs 11 to 20, it is going to be a different win factor. West Indies scored 113 for 3 in 10 overs. India scored 101 for 3 in 9.2 overs. India had the edge in that. Next spinners economy overall அப்படின்னு சொன்னோம். வெஸ்ட் இண்டீஸ் பாருங்க, 6 ஓவர்ல 58 ரன், 1 விக்கெட், with an economy of 9.66. இந்தியா 8 ஓவர்ல 75 runs, 1 wicket, with an economy of 9.37. India ticked both the win factors. India won. Vicky, please add. இல்ல,
இந்தியா எனக்குமே வந்து ஏன் போலிங் போட்டாங்கன்றது ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்கு இன்னுமே. அதை விடுங்க பீடாக், பட் எடக்கு முடக்கா கேட்ச் விடுறாங்க, ஒண்ணுமே புரியல. அபிஷேக் சர்மா 2 கேட்ச் விடுறாரு, இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா அவரோட டேவே இல்ல. வருண் ரன் அவுட் விட்டாரு, எடக்கு முடக்கா கேட்ச் விட்டாங்க. அண்ட் எனக்கு என்ன இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா, பும்ரா கோயிங் ஃபார் 436, வருண் கோயிங் ஃபார் 440, பாண்டியா கோயிங் ஃபார் 443, ஹர்ஷ்தீப் கோயிங் ஃபார் 440. ஒண்ணுமே புரியல போலிங்ல வந்து. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், இன்னிங்ஸ் பிரேக்ல வந்து 196 லுக்ட் வெரி பிக் டோட்டல். என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு வந்து அவரோட இன்னிங்ஸ் ஆஃப் இஸ் லைஃப் டைம் தான் சொல்லணும். அதை வந்து கம்ப்ளீட்டா இதை வந்து சொல்லுவாங்கல்ல, அர்ப்பணிச்சுக்கிறதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா இந்த இன்னிங்ஸை இந்தியாவுக்காக அர்ப்பணிச்சுட்டாரு. நீ என்ன வேணா பண்ணு, நான் இங்க தூண் மாதிரி நிப்பேன், என்ன அசைக்க முடியாதுன்ற மாதிரி எக்ஸ்ட்ராடனரியா ஆடினாரு. என்ன ஷாட்ஸ், என்ன மாதிரி பிக்கப் பண்றாரு அவரோட. ஸ்டில் அவ்வளவு அடிச்சும் கூட கரெக்டா ஆன் பாரு, அண்டர் டென் வச்சுனே வந்தாரு கடைசி வரைக்கும். கடைசியில வந்து வச்சு வெதிப்பிட்டாரு, 2-3 ஓவர் மாட்டினோடனே கழட்டி குத்திட்டாரு. பாண்டியா ஆஸ் யூஷுவல் அவரோட யூஷுவல் சஸ்பெக்ட் பாண்டியா வச்சு செஞ்சு விட்டாரு. இந்தியா ஒரு கரெக்டான ஒரு பாதையில வந்து செமிஃபைனல்ஸ்க்கு போறாங்கன்றது என்னோட பர்சனலான ஒப்பீனியன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கேம் ஆடி வி குட் சி த எப்படி சொல்றது, அந்த டெஸ்பரேஷன் இந்த டக் அவுட். அந்த வின் பண்ண உடனே அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஜோஷ் இருந்தது டக் அவுட்ல. they all wanted it so badly, and India breaking a lot of jinx and break mojo off their back, and biggest chase பண்ணிருக்காங்க பீடாக் in a T20 World Cup. 195 supposed to be the highest total chased by India in a T20 World Cup ன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஒரு ஹை குவாலிட்டி கேம். But see, I also have to credit West Indies a lot. They have put up a really good show in this game, and அவங்க டெஃபினட்டா bowling கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால தான் 196 அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. பட் ஆன் எனி அதர் டே, ஆன் தேர் கிவன் டே, தே வுட் ஹவ் டெஃபினெட்லி டிஃபெண்டட் திஸ் ஆன் எனி அதர் டீம் எக்ஸப்ட் ஃபார் இந்தியான்றது என்னோட ஒப்பீனியன். இப்போ நீங்க வந்து நெக்ஸ்ட் செமிஃபைனல்ஸ்ல வாட் இஸ் இட் தட் இந்தியா ஹேஸ் டு லுக் அட் நான் ஃபீல் பண்றேன், நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அண்ட் ஃபீல்டிங் லுக்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கு பீடாக். ரொம்ப கம்ப்ளீட்டா கிளினிக்கலா பண்றாங்களா கேட்டா நிஜமாவே சொல்ல தெரியல. அந்த ஃபீல்டிங் மெடல் எல்லாமும் கொடுத்துட்டு இருக்காங்க, பட் ஸ்டில் அது ஒரு கிளினிக்கலான பர்ஃபார்மன்ஸா இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல்ல வந்து அப்படி எனக்கு தோணல. ஸ்லைட்டா அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. நீங்க நிறைய என்னோட கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க விக்கி. அது வந்து அந்த கேட்ச் விடுறதுன்றது நீங்க கூட ஒரு சில 2 கேட்ச் விட்டுருப்பீங்க. இஃப் யூ சே யூ ஹவ் நெவர் டிராப்ட் அ கேட்ச் இன் யுவர் கெரியர், ஐ திங்க் தட் ஐ ஒன்ட் பிலீவ் இட். அப்படிங்கும்போது அபிஷேக் சர்மா எப்படின்னா இன்னும் வந்து அந்த தத்தளிப்புல இருந்து அவர் வெளியில வரல. இஸ் நாட் த சேம் அபிஷேக் சர்மா வாட் இஸ் யூஸ் டு பி. இஸ் நாட் ஸ்கோரிங் ரன்ஸ். அந்த டென்ஷன் வந்து உங்களுக்கு ஃபீல்டுலயும் தெரியுது. ஓகே, 2 ஈஸி கேட்ச் விட்டாரு. அதுக்கப்புறம் திலக் மிஸ்ஜட்ஜ் பண்ணி ஒரு 6 ஒன்று போச்சு. அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி 1 நிமிஷம் பாஸ் பண்ணி பாலை வந்துட்டு அந்த விஜய் இப்படி இது பண்ணுவார் பாருங்க அப்படின்னு, அந்த மாதிரி கையால் இப்படி அடிச்சுதான் ரன் அவுட். ஓகே, பட் டேக் ஆல் தோஸ் அவே ஃப்ரம் இட். ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன்லி ஒன் திங் honestly. West Indies has got a Gadot Gajan batting lineup. England has got a Gadot Gajan batting lineup. Don't allow them to bat first, to bat freely without any pressure. நான் திருப்பி சொல்றேன், இந்தியா ஃபர்ஸ்ட் ஆடிங்கன்னா குத்திருப்பாங்க 230, குத்திருப்பாங்க 230. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. West Indies is good enough to chase 230 with the batting power and might what they've got, but they wouldn't have got closer to 230. That is a honesty. They are going to play with the England team. Their bowling is not weak like West Indies. இதே 196 இங்கிலாண்டா இருந்தா I would have echoed what you have said. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆக்டேன் பேஸ்ல போடுறாரு. ஜெமி ஓவர்டன் will get his place back in place of ரேயான் அஹ்மத். குயிக்கா போடுறாரு. அவர் ஆவரேஜ் ஸ்பீட் டாப் 5ல அவர் இருக்காரு. ஆதில் ரஷீதை பத்தி நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க பாய் பாய்ன்னு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டாசன் காலை பிடிச்சு போடுறாரு. 4 bowler அவங்களுக்கு இருக்காங்க. லெட் மீ பி வெரி வெரி ஆனஸ்ட் வித் யூ, தே காட் 4 bowlers. அதுல எந்த சந்தேகம் கிடையாதுங்கும் போது இப்ப இஃப் யூ எவர் திங்க் தட் வெஸ்ட் இண்டீஸ் would have defended this against England or New Zealand or South Africa, maybe against Pakistan, if you ever think that if this West Indies bowling they would have defended it against New Zealand, England or South Africa, my answer would have been no. போன மேட்ச் நான் வந்துட்டு அவங்க 17 ஓவர்ல பிரீஸ் அவுட் பண்ணாம சவுத் ஆப்பிரிக்கா 178.
அப்பவே நான் சொன்னேன் the கரெக்ட். tournament will end on Sunday. 90-10 அடிச்சு கொடுத்துருப்பேன். அவங்கள மதிச்சு 55-45ன்னு. this is not international quality bowling standards you got, where your pacers cannot rattle you, your spinners cannot rattle you in the middle overs. You don't have the teeth in the death overs to make a comeback. You cannot defend any target on a surface like this, even though if it's not a batting placid track, slightly on the slower side. West Indies simply don't have the goods. நான் ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன். இங்க பாருங்க, நான்லாம் வெஸ்ட் இண்டீஸையே பார்த்து வளர்ந்தவன். என்னோட ஐடி, இமெயில் ஐடி லாரா, ட்விட்டர் ஐடி லாரா, எல்லாமே லாரா. பொண்ண லாரான்னு கூப்பிடுவேன் நானு. வெஸ்ட் இண்டீஸ் தோத்தா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். பட் ஆன் ஆல் ஆனஸ்டி, if anyone is முட்டுக்கட்டிஃபைங் there is a good tournament for him. They got beaten by one good team India. They got thrashed by West Indies. இங்கிலாந்து இன்னும் நல்ல கிரிக்கெட்டர்ல அவங்கள ஜெயிச்சாங்க. ஸ்காட்லாண்டை கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சதெல்லாம் இட்டாலி, நேபாள். இது ஒரு நல்ல டோர்னமெண்ட். தயவு செஞ்சு நீங்க முட்டு கட்டினீங்கன்னா இப்படியே தான் இருப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் மேக்ஸிமம் சூப்பர் 8 வருவீங்க, வந்து தோத்து போவீங்க. இட் இஸ் நாட் அ குட் டோர்னமெண்ட் ஃபார் தெம். The good tournament is for the 4 teams which has made it to the semi-finals. That is England, New Zealand, India and South Africa. In my opinion, no one else. India have lost one game, one bad game due to strategy. Good tournament. அவங்க semi-final தோத்தாலும் good tournament. Same applies for South Africa going unbeaten. Same applies to New Zealand as well. New Zealand has been brushed aside by South Africa. இல்லன்னு சொல்ல, they lost a close game against England. அவங்களுக்கு அது applicable. England பாத்தீங்கன்னா they have lost only one game. They have been tested severely by New Zealand and Pakistan. They are in the semi-final. Semi-final வந்து இந்தியா கிட்ட தோத்தானா good tournament. மத்தவங்களுக்குலாம் தயவு செஞ்சு முட்டு கட்டாதீங்க. This is a honesty from my side. Vicky, please say it. இல்ல பிடாக், யாருக்குமே முட்டு கட்டல. தெர் இஸ் ஒன்லி ஒன் ஏஷியன் டீம் இன் திஸ் 4 டீம்ல செமிஃபைனல்ஸ்ல ஒரே ஒரு ஏஷியன் டீம் தான் இருக்கு. அதுவே வந்து இன்னைக்கு தான் இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு, ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கன்ஃபார்ம் ஆச்சு. பட் ஆனா வந்து எனக்கு வந்து இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன பட்டதுன்னா, நீங்க ஹவ் ஆர் யூ சோ புல்லிஷ் ஆன் சஞ்சு சாம்சன் வந்து ட்வீட் போடுறீங்க, ப்ரிவியூல கொடுக்குறீங்க, சஞ்சு சஞ்சு சஞ்சுன்னு. என்ன என்ன மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சது? எதனால சஞ்சு மேல இவ்வளோ கீனா இருந்தீங்க இந்த பர்டிகுலர் கேம்ல? வாஸ் ஹி லுக்கிங் கான்ஃபிடென்ட் இந்த 25? அது மட்டும்தான் எனக்கு தெரியணும். எப்படி அதை வந்தீங்க, எதுக்கு எப்படி அரைவ் பண்றீங்க அப்படின்னு. You are getting the best out of me. The viewers-லாம் சொல்றாங்க, விக்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த சேனலோட ஜோஷே இதுவா இருக்குன்னு. This is what I am missing. Okay, ஒன்னே ஒன்று சொல்றேன். When Sanju was sorted out by England with the short balls, he was taking a crouch and getting ready for the fuller balls. He was beaten by the pace and bounce. புல் அடிச்சு அவுட் ஆனாரு. நியூசிலாந்து சீரீஸ்ல என்ன பண்ணாரு? he was standing upright expecting the same strategy. நியூசிலாந்து started bowling fuller lengths to him. அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. போன மேட்ச் ஏன் கான்ஃபிடென்ட்டா நான் சொன்னேன்னா, ரன் அடிக்கல, பட் சஞ்சு சாம்சன் இஸ் பேக்னா அவரோட நியூட்ரல் பொசிஷன் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் while he was facing, if you see the knee flexion, neither his front shoulder is falling nor he is too upright, where he has got the right time to play from both front foot and back foot. அப்படியே செல்லமா front footலயும் அடிச்சாரு, back footலயும் அடிச்சாரு. That is the confidence I had, where his neutral position, his base was more stable than what I saw in the past. Brilliant கேட்டீங்க விக்கி. உங்களுக்கும் ஒரு டி-ஷர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். If you really feel like asking any more questions, ask before you can try and stump me. இல்ல, எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின். பட் ஆனா வந்து த டைம்ன்றது வந்து எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப சின்ன வயசு தான் வச்சுக்கோங்களேன், 31 வயசு தான் ஆகுது. பட் ஆனா பீடாக் நிறைய சொல்லியிருக்காரு எனக்கு. தோல்வியை நிறைய சந்திச்சு 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 ஒருத்தன் ஜெயிக்கும் போது அவன் வெற்றி அவனோடது மட்டும் கிடையாது, அவனை சார்ந்தவங்களோடது, அவனோட ஜேர்னில வந்து அவங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணவங்களோடது, அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாரோட வெற்றியும் இது. இன்னைக்கு சஞ்சு சாம்சனோட வெற்றி நம்ம எல்லாரோட வெற்றி. அது அவரோட பங்கு வந்து நம்ம எல்லாருக்குமே அதுலயும் பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட பெரிய வெற்றியில நம்ம எல்லாருக்குமே பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கான்ஸ்டன்டா பேசின பீடாகா இருக்கட்டும், கான்ஸ்டன்டா அவர் அடிப்பாரு, நல்லா பண்ணுவாருன்னு சொல்ற ஆஷ் அண்ணாவா இருக்கட்டும், இப்ப கூட லைவ் பார்த்துட்டு தான் வரேன். அவரு சந்தோஷமா சொல்றாரு, இன்னும் 2 கேம் 100 அடிக்கணும் சஞ்சு, ஃபைனல்ஸ்ல 100 அடிச்சு ஃபைனல்ஸ்ல மேன் ஆஃப் த ஃபைனல்ஸ் வாங்கி இந்தியாவுக்கு கப்பை லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சஞ்சு வெரியன்ல நானும் ஒரு சஞ்சு வெரியன். பிகாஸ் அந்த ஒரு பிளேயருக்கு வந்து எவ்வளவுதான் நீ கீழே போனாலும் அவர் தான் சொல்றாரு, இதுக்கு மேல என் வாழ்க்கையில நான் கீழே போக முடியாது, ஆனாலும் நான் திரும்பி எழுந்து மேல வருவேன் அப்படின்னு சொல்லும் போதுதான்
அந்த இஸ் பிகமிங் நாட் ஜஸ்ட் அ பிளேயர், ஒரு டிஃப்ரெண்ட் என்டிட்டியா மாறுறாரு. ஸோ அதனால இந்த இன்னிங்ஸை விட்னஸ் பண்ண எல்லாருக்குமே இது வந்து மெமரபிள் இன்னிங்ஸா இருக்கும். ஃபேவரட் T20 மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் டைம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல யங்ஸ்டர்ஸ் பார்த்தாலுமே டெஃபினட்டா இந்த ஒரு நாக் அவங்க மனசுல கண்டிப்பா ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் பீடா கூட வேற யாராவது ஒருத்தர் ஷோ பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கூட பீடா ஷோ பண்ணிட்டு இருப்பாரு. அவரு உட்காந்து இந்த இன்னிங்ஸை பத்தி பேசுவாங்கன்றது என்னோட தாழ்மையான கருத்து. பீடாக், எனிதிங் யூ வாண்ட் டு ஆட்? இல்லைன்னா நம்ம வந்து ஃபேவரட்டான நம்ம ஃபேமஸ் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். நம்ம ஸ்டம்ப் பீடாக்கு போயிடலாம். ஒன்னே ஒண்ணுதான், தோல்வி பார்த்தவன் அப்படின்னா அது இலக்கணம். நான் பார்க்காத தோல்விக்கே கிடையாது. ஏன்னா அதான் சொல்லிட்டேனே, அந்த 2001 நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2001லேருந்து அந்த 2020 பீரியட் வரைக்கும் ஒன்னே ஒன்று கொஞ்சம் சந்தோஷமா என்னால் சொல்ல முடியும். நான் வேலை செய்கிற டீம் கடைசி பிளேஸ் எல்லாம் வராது. இட் இஸ் வெரி வெரி ரேர். எல்லா டைமும் குவாலிஃபை ஆகும். அண்டர் 19 வேர்ல்ட் கப்பு ஃபைனல்ஸில் தோத்தோம். ரஞ்சி டிராஃபி கர்நாடகா ஃபைனல்ஸில் தோத்தோம். அதுக்கப்புறம் இப்போ துலீப் டிராஃபி சவுத் ஜோனு ஃபைனல்ஸில் தோத்தோம். பிக் பேஷ் ஃபைனல்ஸ்ல தோத்தோம். சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ்ல தோத்தோம். ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல தோத்தோம். நான் ஃபைனல்ஸ்ல தோக்காத இதுவே கிடையாது. அனிருத் வந்து என்ன ஓட்டுவாரு, மெசேஜ் பண்ணு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் லூசிங் அனதர் ஃபைனல் பிரச்சனை சார் அப்படின்னு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஒரு லெவலுக்கு மேல அந்த ஐ படத்துல வந்து விக்ரம் வந்துட்டு அப்படியே உடம்பெல்லாம் குறுகி போயிட்டு இந்த ஜிம் அடிச்சு உடைச்சு ரத்தம் ஒழுக கை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தேன். என்னால ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு. ஓகே, கோவிட் கேவ் மீ எ பிரேக். அந்த 7 மாசத்துக்கு அப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் ரீடிஸ்கவரிங் வாட் ஐ ஆம் அப்படின்னு. காட் இஸ் வெரி கைண்டு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஒரு சில ஃபியூ ட்ராஃபிஸ்லாம் நிறைய ஜெயிச்சிருக்கேன். இப்போ இந்த பார்ட் ஆஃப் அ டீம். ஒன்னே ஒன்று தான் லைஃப்ல சொல்றேன் பாருங்க, தோல்வியை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா அதை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். ஜெயிச்சவன் எல்லாரும் ஒரு நாள் தோத்தவன் தான். தோக்காம எவனும் ஜெயிச்சதே கிடையாது வாழ்க்கையில. அது நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கட்டும், ஒரு ஐடியா இருக்கட்டும், இல்ல ஒரு எந்த ஒரு ப்ரொஃபஷன், ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கட்டும், ஜெயிக்கிறவன் எல்லாரும் ஒரு நாள் மண்ணை கவ்வி தோத்தவன் தான். ஏன்னா எப்படி தோக்கணும், எப்படி அடி வாங்கணும் தெரிஞ்சு எழுந்து வந்து நின்னவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ இதுதான் வாழ்க்கையோட பாடம். ப்ளீஸ் கோ வித் தி கொஸ்டின்ஸ் விக்கி. ஸ்டம்ப் பீடாக்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹரிஷா 2588 கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் ஸ்பீக் அபவுட் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 5th ODI மும்பை. வாட் வாஸ் பிளான் அண்ட் ஸ்பீக் அபவுட் ட்ரெஸ்ஸிங் ரூம் வைப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2-2 அந்த சீரீஸ் பயங்கர நெக் அண்ட் நெக் டு போயிருந்தது. நாங்க T20 சீரீஸும் ஜெயிச்சிட்டோம். ஓகே, T20 சீரீஸும் ஜெயிச்சுட்டு வரோம். We were the first team after 3 formats has been introduced to beat India in 2 white ball formats. One thing I can proudly say, with my 12 years of being with South Africa never lost one white ball series in India. ஓகே, வேர்ல்டு கப் தான் ஜெயிக்க முடியல, இந்தியாவை டெஸ்ட் சீரீஸ்ல ஜெயிக்க முடியல. அது 2 தான் எனக்கு புல்லட் பாயிண்ட். அதை பண்ண முடியல. பார்க்குறேன் 5வது ODI நேஷனல் லைவே 144 மாதிரி இருக்கு. உடனே வந்துட்டு போய் சொன்னேன் வந்துட்டு கோச்சுக்கிட்ட, இந்த மாதிரி ரசல் இந்த மாதிரி இருக்கு பிச்சு, 340க்கு ஒரு சல்லி ரன் இல்லைன்னு நொறுக்கிட்டு போயிடுவாங்க 40 ஓவர்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா குவிண்டன் டீகாக் செஞ்சுரி, ஃபாஃப் டூ பிளஸி செஞ்சுரி, ஏவிடி வில்லியர்ஸ் செஞ்சுரி. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் மிதிக்க ஆரம்பிச்சாங்க, மரண அடி அடிக்க ஆரம்பிச்சாங்க. குவிண்டன் டீகாக்கு, ஃபாஃப் டூ பிளஸி கிராம்ப் வந்து அவரால் நடக்கவே முடியல. உடனே வந்துட்டு ஏபி வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. அதான் வந்துட்டு 30 ஓவரில் பக்கம்லாம் ஆயிடுச்சு. ஒரு சொன்னேன், இந்த மாதிரி நீ போகும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், போயிட்டு ஒரு குவிக் ஃபயர் 40-50 அடிச்சு ஒரு 360 எடுத்துன்னு வந்துரு. 360 நீ எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. ஏன் நீ கவலைப்படுற, நீ 40-50 கேட்குற, இன்னும் எழுதிக்க இன்னொரு 100ன்னாரு. எங்கேப்பா உனக்கு டைம் இருக்கு, டைம் நான் உண்டு பண்றேன் தல, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு 340 கேட்குறேன். பார்த்தா 438 அடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்கன் ட்ரெஸ்ஸிங் ரூம் கல்ச்சர் எப்படின்னா, தோத்தா ஒவ்வொரு மேட்சும் தோத்தா அப்படியே வீட்லயே யாராவது செத்து போன மாதிரி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். அந்த கல்ச்சரை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். பைலேட்ரல் சீரிஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு டீமோட ரஞ்சி டிராஃபி அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா வருஷம் முழுக்க ஆடுவீங்க. ஒரு மேட்ச், ஒரு சீரீஸ்ல ஒரு மேட்ச் தோத்தாலும் அப்படியே குவைட்டா இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம், யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. வி brought that culture. ஒரு சில இடத்துல அந்த கல்ச்சரை கொண்டே வர முடியாது. மேட்ச் தோப்போம், விசிலடிச்சுட்டு இருப்பானுங்க, ஹுக்கா அடிப்பாங்க. அந்த ஒரு இது எனக்கு எப்படி, நான் அழுன்னு சொல்ல மாட்டேன் மேட்ச் தோத்துட்டு, பட் அந்த ஹர்ட்டிங் இருக்கணும். இப்போ உங்க முகத்துல ஒரு ஹர்ட் இருக்கு, அது வியூவர்ஸுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அந்த ஹர்ட் இருக்கணும்.
அதுக்காக உட்காந்து படுத்து அழக்கூடாது. அந்த ஹர்ட் இருந்தால் தான் நாளைக்கு அதை வந்துட்டு ஒரு ஆத்திரமா காமிச்சு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால ஒரு ஃபயர்டப்பா இருந்தோம். அது ஒரு T20 சீரிஸ் ஜெயிச்சிட்டோம். சில சமயம் நீங்க எப்படி வச்சுப்பீங்க, போடா ஒரு சீரிஸ் இந்தியாவில் வந்து ஜெயிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம்டா அப்படின்னு. We had the motivation to beat them again in ODI series. Luckily we beat them, but they gave us back hard time in tests. வச்சு நெசிக்கிட்டாங்க. பெங்களூர் டெஸ்ட் மேட்ச் அந்த மழை வந்ததுனால சென்னையில தப்பிச்சோம். இல்லைன்னா கூட 4-0 ட்ரப்பிங் அஸ்வின் ஜடேஜா வச்சு செஞ்சுட்டாங்க. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அப்படியும் தோத்துட்டு எல்லாம் தலையை கவுந்துன்னு போனமே ஒழிய, அடே 2 சீரீஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒன்று தானே ஜெயிச்சிருக்கான்னு போவே இல்லை. தட் இஸ் அ மென்டாலிட்டி ஒன் ஷுட் ஹவ். ட்ரை அண்ட் வின் எவ்ரி டே. இஃப் நாட், தட்ஸ் ஓகே. Take the hurt from not winning. That gives you the momentum, that gives you the learning on what you got to do to better to get back to winning ways in the next இதுன்னு. இதுதான் என்னோட humble experience. Beautifully explained. That allows me to go to the second question. Second question கேட்டிருக்காரு ஹரி ப்ரூஸ் 2730. KV bro, please ask my தலைவன் P-Dog who is writing lyrics for P-Dog. எப்படி he will decide which song to sing? Is there any for பேரு கொண்ட குழு, ஒரு 4 பேர் கொண்ட குழு இருக்கான்னு கேக்குறாரு. பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். போக போக இந்த சேனல் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் தி என்டர்டைன்மெண்ட். எனக்குமே டவுட், உங்களுக்கு யாரு லிரிக்ஸ் எழுதுறா, என்ன பாட்டு, யாருக்கு எப்படி சூஸ் பண்றீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு டீம் வச்சிருக்கீங்களான்னு அவர் கேக்குறாரு. அவர் கேக்குறது அப்புறம் இருக்கட்டும், நானே அதான் கேக்குறேன், எப்படி பண்றீங்க? என்ன பாடுறது, என்ன பாடுறது, பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, நான் ஒளறி விடுவேன், லிரிக்ஸ் எழுதுவேன். ஓ ஜீசஸ் ஃபர்கிவ் மீ, ஃபர்கிவ் மீ அப்படின்னு. நான் எடுக்கிற படத்துக்கு நான் தான் டைரக்டரு, நான் தான் ஹீரோ, நான் தான் ஹீரோயின், நான் தான் கமேடியன். அந்த மாதிரி தான் நெப்போலியன் சொல்லுவார் ஒரு படத்துல. என்ன சொல்லுவாரு, கல்யாண வீடுனா மாப்பிள்ளையா இருக்கணும், இல்லை இலை வீடுனா பொலமா இருக்கணும் அப்படின்னு. நான் எப்படின்னா, இப்போ அஸ்வின் ஷோலே லைவ்லேயே வரும்போது இன்ஸ்டண்ட்டாக பாடுவேன். ஸோ ஒரு சிலதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணின்னு வருவேன். இப்போ ஒரு சில அந்த வந்தே மாதரம் பாட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணின்னு லிரிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவேன். இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் அப்படியே ஆன் ஃப்ளோ வரும் அப்படின்னு. அதுதான் வந்துட்டு ரஜினீஸ்வர சார் ஒரு படத்தில், நான் ஒரிஜினலாகவே விளந்தாமா அப்படின்னு. நான் வந்து இந்த சினிமாவில் இருக்கிற கமெடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டைலாக்கை சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி நடிக்கிற கமெடியன் இல்லை, நான் ஒரிஜினலாகவே கமெடியன் தான். ஸோ எவ்ரி திங் கம்ஸ் ஆன் ஃப்ளோ. ரெண்டாவது விக்கி, வென் வி ஆர் டிஸ்கஸிங் சம்திங், ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்தேன்னா இட் பி அன் அட்ரோஷியஸ் ஃபெயிலியர். இட் வில் பி அன் அட்ரோஷியஸ் ஃபெயிலியர். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, டெக்னிக்கல் கேட்குறீங்க, ஃபிப்ளருக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஸ்லைடருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு, அதை நான் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி மனப்பாடம் பண்ணி சொல்ல வந்தேனே, என்னோட ஒரிஜினாலிட்டி இருக்காது. தட் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு ஷோ யுவர் நாலேஜ் ஆல்சோ. இஃப் யூ நோ சம்திங், வாட் எவர் லிட்டில் யூ நோ, யூ டாக் வித் கான்ஃபிடன்ஸ். இல்லையா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிதிங் யூ ட்ரை அண்ட் கம் ப்ரிப்பேர்ட் ஃபார் சம்திங் ஃபார் யூ டு ஆன்சர் கேன் நெவர் பி த ஒன் வாட் த வியூவர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங்ன்றது என்னோட கடமை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் டு விக்னேஷ். 4 மணிக்கு எழுந்திருக்காரு இன்னைக்கு காலையில். எழுந்துட்டு மேட்சுக்கு போயிட்டு கோச் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நான் ஆஷோட லைவ் முடிச்சுட்டு இப்போ இவ்வளோ நேரம் ஆகுது. he has not slept. my sincere apologies to விக்னேஷ். அவரோட கண்ணை பாருங்க எப்படி இருக்குன்னு. வியூவர்ஸ் ஆல்சோ thank him for his cooperation. யாராவது இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, குரு நீங்க சோலோ பண்ணிடுங்க, நான் நாளைக்கு அடுத்த ஷோக்கு வரேன்னு. இதுதான் வந்து 31 வயசுல த கமிட்மெண்ட் தட் இஸ் கோயிங் டு டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். எனக்கு இப்போ 50 வயசு ஆகுது. நான் வந்து 4 மணி நேரம் தான் தூங்குவேன். இப்போ ஆஷியா ஒன்று சொன்னார் பாருங்க, டே தூங்குடா தூங்குடா அப்படின்னு. தூங்கவே மாட்டேன், யானும் பண்ண மாட்டேன், எனர்ஜெட்டிக்கா இருப்பேன். ஐ see a trace of myself in விக்னேஷ் where is going to be a biggest success in whatever he does in future. விக்கி, நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க, or else I can give my closing thoughts and allow you to sleep. இல்ல P-Dog, இந்த மாதிரி ஹசில் பண்றதெல்லாம் இஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ அண்ட் ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் த பெஸ்ட். சீங் ஒன்னு அஸ்வினா இருக்கட்டும், அஸ்வின் அண்ணாவா இருக்கட்டும், இன்னொன்னு P-Dog நீங்களா இருக்கட்டும். யூ 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 போத் ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் டு மீ. ஸோ நீங்க டயர்லெஸ்ஸா ஒர்க் பண்றது, ஹவ் ஆர் யூ மேனேஜிங் த 24 hours? உங்களுக்குலாம் மட்டும் 32 hour இருக்கா, இல்ல இல்ல எங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி 24 hours இருக்கான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருந்தது. ஐ ஆம் ஜஸ்ட் ஸ்டார்டிங், ஐ ஆம் ஜஸ்ட் ட்ரைங் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது
அதாவது வாத்தியாருக்கு ஈக்குவலா இல்ல, இன்னும் வாத்தியாரை தாண்டி போகணும்னு தான் நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே நான் வந்து ஈக்குவலா கம்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டில் இந்த 51 வயசு அவளோட நான் கம்பீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால பிடிக்க முடியல, அவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். இந்த ஒரு 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 எப்படி சொல்ற ஒரு மான்யூமெண்டல் கேம் அண்ட் சஞ்சு ரைஸ் ஆஃப் சஞ்சுவா. அதாவது நமக்கு ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடியோ சாரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி சஞ்சுவை இதுதான் நம்ம கடைசியா இந்தியன் ஜெர்சியில பார்க்க போறோமான்ற அளவுக்கு விமர்சனம் பண்ணோம். அந்த விமர்சனம் பண்ணல நானும் ஒருத்தன். நான் ரீல் போட்டேன், இந்த மாதிரி சஞ்சு ஃபார்ம்ல இல்ல, இவ்வளவு சான்ஸ் கொடுத்தாங்க, அடிக்க முடியல, எங்களுக்கு வருத்தமா இருக்கு T20 வேர்ல்ட் கப்ல அப்படின்னு. பட் கிரிக்கெட்ன்றது வந்து எவ்வளவு ஒரு கிரேட் லெவலரு, ஒரு ஒரு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதான் கிரிக்கெட்டும் லைஃபும் எப்பவுமே க்ளோஸ்ன்றது நம்ம கிரிக்கெட் வட்டாரத்துல இருக்கிறவங்க, சர்க்கியூட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிறையவே தெரியும். ஏன்னா கிரிக்கெட்டையும் லைஃபையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ அந்த இரண்டாவதா வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்ன்றத சஞ்சு சாம்சனை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். எத்தனை பேர் கத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களோட க்ளோசிங் தாட்ஸ். அதான் சொன்னனே, நீங்க என்ன வாத்தியாருன்னு சொல்றீங்கன்னா, நான் வந்து யாரையுமே இப்போ ஐம் 50 இயர்ஸ் ஓல்டுன்றதுனால நான் எல்லாரும் என்னோட பையனா பார்ப்பேன். உங்களை வந்து என்னோட பையனா பார்க்குறங்க போது நீங்க என்னை விட வேகமா ஓடினாதான் ஒரு தகப்பனுக்கு அது ஒரு நல்லது. நான் எப்படி யோசிப்பேன்னா, என் பையன் என்னோட வேகமா ஓடணும். ஐ வாண்ட் யூ டு ரன் மோர் ஹார்டர் ஃபாஸ்டர் எஃபிஷியன்ட் தேன் வாட் ஐ எம் ரன்னிங் நவ். தட் இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் திங் ஐ வுட் வாண்ட் டு. ரெண்டாவது இந்த சஞ்சு சாம்சன். ஓகே, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் நாட் ஷோ பயஸ் டு எனிவன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. கில் ரன் அடிக்காத போது கில் ஷுட் பி ரீப்ளேஸ் பை சஞ்சு சாம்சன் சொன்னவன்னா, when சஞ்சு சாம்சன் இஸ் நாட் ஸ்கோரிங் ரன்ஸ் he has to be replaced by someone else. எனக்கு கில்ல யாருன்னு தெரியாது, சஞ்சு எனக்கு பிடிக்கும். பட் இந்த பர்சனல் லைக்கிங் when I speak to my viewers will never come. இப்போ அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷானோ if they are continuing to fail for another short period of time, I will start shouting for Ruturaj Gaikwad to get in. ஓகே, எனக்கு பிடிக்கும் பிடிக்கல அதெல்லாம் வேற. இந்தியன் டீமுக்கு எது நல்லது, எந்த பிளேயருக்கு எது நல்லது, who deserve to get in. I want to be respected for my honesty more than the analysis what I give. நான் கொடுக்குற அனாலிசிஸ் தப்பா போகலாம், நான் கொடுக்குற வின் ஃபேக்டர் தப்பா போகலாம், நானும் மனுஷன் தான். ஆனா நான் சொல்ற இந்த ஆனஸ்டியை யாரும் சந்தேகப்படக்கூடாது. இஃப் அபிஷேக் சர்மா, நிஷாந்த் கிஷன் இஸ் கோயிங் டு fail, I am going to shout more harder for Ruturaj Gaikwad, who deserve to get in for a longer period of time. We are very very happy that whatever we expected. இப்போ நான் வந்து ஒரு எட்ஜ் கொடுத்தேன், என்னோட பெரிய எட்ஜ் வந்து பிளாஸ்ட் விக்னேஷ் கொடுத்தாரு. Finally, to be very honest with you, West Indies were never in the game and India was chasing. So he got it correct. வெரி எல்லாம் 10 ரன் இருக்கே ஓவருக்கு, 10 ரன் எல்லாம் அந்த போலிங் வச்சு அவங்க ஜெயிக்க முடியாது. இந்தியா அட் பாப்பு அட் நம்பர் 8 நீங்க நிறுத்தவே முடியாது விக்கெட் எடுக்கலனாகும் போது. வெஸ்ட் இண்டீஸ் ஆர் நெவர் இன் த கேம். Okay, when unless otherwise you pick up wickets 3 or 4 wickets inside 8 overs, no chance at all. So Vignesh nailed it correct again. Now the acid test nam Bayandamari before the start of the competition, where I said the only team that is got a potential to knock India out, they are going to play India on the Wankhede Stadium, which will suit them more than India. But we will give our honest analysis. அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் இருக்கு. That is going to be the danger New Zealand versus my favorite team Proteas. Will come back and do a detailed preview on whether Proteas can advance a second successive T20 finals by beating New Zealand with your very own 100% accurate, committed, the man who losing his sleep to put a smile on your face, my Chelakuti Blast Vignesh. Thanks a lot and bye bye. Thank you.